கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகளால் உண்டான சிறையிருப்புகள் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த வகையிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய சில மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஒரு சிறையிருப்பாக மாறினார்கள். இதை பற்றி நாம் ஏன் தியானிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புகள் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக உண்டாகாதபடிக்கு அவர்களை கண்டித்து வளர்க்கக்கூடிய நிலையில நாம் இருக்கிறோம். கர்த்தரே பாவம் என்று சொன்ன சில காரியங்களிலே பிள்ளைகளை கண்டிக்காமல் வளர்த்த பாவம் என்று சொல்லியிருக்கிறார். ஏலியை பற்றி சொல்லும் பொழுது பிள்ளைகளை கண்டிக்காமல் வளர்த்த பாவம் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலே நாம் பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்க்க வேண்டும். இந்த சிறையிருப்புகள் நமக்கு வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர். பிள்ளைகளாலே சிறையிருப்புக்குள்ளே போன சில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை தியானிக்கும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்கிற தயவுக்கா ஸ்தோத்திரம். இதில் இருக்கிற சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அதன்படி ஜீவித்து நாங்கள் இந்த சிறையிருப்புக்குள்ளே போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலிலே யாக்கோபின் பிள்ளைகள், அவர்கள் எப்படி யாக்கோபுக்கு ஒரு சிறையிருப்பாக மாறிப்போனார்கள். சிறையிருப்பு என்றால் இதனாலே அவன் மிகுந்த கஷ்டமோ வேதனையோ அடையவில்லை. ஆனால் அவன் உள்ளத்திலே அவன் பட்ட வேதனைகள் அதிகம். வாதை என்று சொல்லும் பொழுது சரீரத்தில் ஏற்படுகிற வாதையை காட்டிலும் இருதயத்தில் ஏற்படுகிற வாதை தான் மிகவும் அதிகமாக இருக்கும். எகிப்தியருக்கு தேவன் பார்வோனுக்கும் அவனுடைய ஊழியக்காரருக்கும் உங்களுக்கு இருதயத்திலே வாதையை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னார். இந்த இருதயத்தின் வாதை என்று சொல்லும்போது பயம், நடுக்கம், எப்பொழுது என்ன நடக்குமோ என்று தெரியாமல் கவலைப்பட்டு கஷ்டப்படுகிற இந்த நிலைமை பற்றியெல்லாம் இந்த வாதை என்பது இருதயத்திலே வாதையாக அவனுக்கு இருந்திருக்கலாம். அதிலே ரூபன் என்ன செய்தான் என்று ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14 முதல் இருக்கிற வசனங்களிலே, கோதுமை அறுக்கிற நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்தான். தன்னுடைய தாயாலாகிய லேயாளிடத்தில் அதை கொடுத்தான் என்று ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இதில் ரூபன் வயல்வெளிக்கு போனான், அறுப்பு நாட்களிலே போனான், அங்கே தூதாயும் கனிகளை கண்டெடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தூதாயும் கனிகள் என்பது நல்ல நறுமணம் வீசுகின்றதாக இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் தூதாயும் கனிகளை பற்றி பார்க்கும் பொழுது அது மனதிற்கு இன்பம் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இது இன்பம் உண்டாக்குகிற ஒரு கனி. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கச் செய்யக்கூடிய கனி என்பதாக நமக்கு இந்த தூதாயும் கனிகளை பற்றிய செய்திகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த தூதாயும் கனிகள் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஆண்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிற ஒரு கனியாக இருக்கிறது என்பதை நாம் இதில் இந்த தூதாயும் கனிகளை பற்றி பார்க்கலாம். இதை இவன் எடுத்துக்கொண்டு வந்து ஒன்று தன்னுடைய தகப்பனிடத்தில் கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் இந்த கனியே கொஞ்சம் ஒரு மாதிரியான கனி. இந்த கனி என்பது
இது சாதாரணமாக பெண்களிடத்தில் கொடுக்கக்கூடிய கனி அல்ல. இதில் நமக்கு குறிப்புகள் என்ன சொல்லுகிறது, இது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இது ஆண்களுக்கு இந்த கனியை கொடுக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே மிகுந்த பலன் உண்டாகும் என்பதாகத்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கனியை ஒருவேளை தன்னுடைய தகப்பனிடத்தில் கொடுக்கறது கூட அவனுக்கு சிரமமாகத்தான் இருந்திருக்கும். அவன் ஓரளவுக்கு வளர்ந்த பையனாக இருக்கிறான். அதை விட்டு தன்னுடைய தாயிடத்தில் கொடுக்குறான், தன் தாயாகி லேயல் இடத்துல கொடுக்குறான். இந்த நேரத்தில் ராகேல், லேயாளுடைய சகோதரி ஆகிய ராகேல், உன்னுடைய தூதாயும் கனிகளிலே எனக்கு கொஞ்சம் தாய் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வயது வந்த ஒரு பையனாக இருக்கக்கூடிய அவனுக்கு முன்னதாகவே நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு அவள் சொல்லுகிற காரியம் இன்னும் மோசமான ஒரு நிலையை நமக்கு சொல்லுகிறது. என் புருஷனை எடுத்துக்கொண்டாய், இந்த தூதாயும் கனிகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அதற்கு ஈடாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கு அவளே பதில் சொல்கிறாள். அவளுடைய புருஷனை அவளுக்கு அதற்கு ஈடாக கொடுக்கிறாளாம். இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் இதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னால், இப்படி இந்த ஒரு வாலிபமான பையனுக்கு முன்னதாகவே இப்படிப்பட்ட காரியங்களை பேசும் பொழுது அவன் என்ன நினைப்பான், அவனுடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். அப்படி அந்த தூதாயம் கனிகளை அவர் பெற்றுக்கொண்டால், யாக்கோபு அவளோடு கூட அன்று இரவு தங்கினான் என்பதையெல்லாம் வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இதனால் என்ன நடந்தது என்றால், இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறதான யாக்கோபு லாபான் இடத்திலே இருந்து புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போகிற வழியிலே ஒரு தேசத்திலே அவன் தங்கியிருந்தான். அப்பொழுது ரூபன் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடு சயனித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டதோடு சரி, அவனை அவன் கண்டிக்கவே இல்லை. ஏனென்றால் கண்டிக்கக்கூடிய நிலையிலே அவன் இல்லை. அவனுடைய வாழ்க்கை முறையே சரியில்லை. அவனுக்கு 4 மனைவிகள். அந்த 4 மனைவிகளோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது இருக்கிறது போல தனி அறைகளோ அல்லது பெரிய பெரிய வீடுகளோ இல்லை. எல்லாரும் அங்கங்கே ஒரு கூடாரத்தை போட்டு இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வாலிப பையனாகிய அவன் செய்த தவறு, அவன் செய்தது சரி என்று சொல்லவில்லை, தவறு தான். ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் இந்த பெற்றோர்கள். இது எதற்காக நாம் தெளிவாக பேசுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் பெற்றோர்கள் தாங்கள் ஒழுங்காக நடக்கிறதில்லை, தங்கள் மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு முன்பாகவே அவர்கள் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உண்டு. அவர்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்கிறதில்லை. அவர்களுக்கு முன்பாக திரைப்படத்தை போட்டு எல்லாரும் ஒன்றாக பார்க்கிறார்கள். எல்லாரும் மிகுந்த ஆடம்பரமாக படாடோபமாக வாழ்கிறதுனாலே யாரும் கேட்கறதில்லை. அவரவர் விருப்பத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை கண்டிக்காமல் வளர்க்கிறது பாவம் என்று வேதம் சொல்கிறது. இப்படியெல்லாம் அவனுடைய விருப்பத்திற்கு விட்டுவிட்டு கடைசியிலே அந்த ரூபனை யாக்கோபு சபிக்கிறான். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபனே, நீ என் சேஷ்டபுத்திரன், நீ என் சத்துவமோ, என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும்
வல்லமையில் விசேஷமும் உள்ளவன் என்றெல்லாம் சொன்னான். ஆனால் திடீரென்று அவன் செய்த பாவம் அவனுடைய கண்களுக்கு முன்னாக வந்துவிடுகிறது போல இருக்கிறது. தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்படி 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை, அதுவும் சேஷ்டபுத்திரன், அதற்கு பிறகு அவனுக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகமும் கிடைக்கவில்லை. தகப்பனுடைய சாபம் இவனுக்கு வந்துவிட்டது. ஆனால் அடிப்படையிலே இதற்கு காரணம் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் யாக்கோபும் அவனுடைய மனைவிகளும். இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்கிறோம், அவர்களை குற்றப்படுத்துகிறோம். அதற்கு முன்னதாக நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நாம் அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறோமா? பரிசுத்தமாக இருக்கிறோமா என்றெல்லாம் நாம் மிகுந்த கவனத்தோடு வாழ வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை பற்றி ஒரு சாட்சி பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய மனமும் மாம்சமும் விரும்பினது போல வாழ்ந்து கொண்டு அவர்களை நீ இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொன்னால் உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று சொல்வார்கள். இன்றைய காலகட்டத்தில் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த ரூபனுடைய இந்த சாபம் மோசே இஸ்ரவேல் புத்திரரை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போகும்பொழுது அவன் மரணம் அடைவதற்கு முன்னதாக எல்லாரையும் கூட்டி இந்த 12 கோத்திரங்களையும் அவன் ஆசீர்வதித்தான். அப்பொழுது ரூபனை பற்றி சொல்லப்பட்ட இந்த சாபத்தை அவன் நீக்கினான். ஒரு தகப்பனுடைய சாபம் நிலைத்து வாழும். அந்த சாபத்தை நீக்குவதற்கு தேவனாலே, தேவனுடைய வரம் பெற்ற ஊழியக்காரர்களால் தான் முடியும். அவன் என்ன சொன்னான், ரூபனை பார்த்து, ரூபன் சாகாமல் பிழைப்பானாக, அவன் எண்ணிக்கையிலே பெருக வேண்டும் என்பது மோசேயினுடைய விருப்பம். ஏனென்றால் இந்த வனாந்திர வழியாக இந்த 12 கோத்திரங்களையும் கஷ்டப்பட்டு நடத்தியவன் அவன். ஒரு கோத்திரமாகிய இந்த ரூபன் கோத்திரம் சபிக்கப்பட்டு போனால் என்ன நடக்கும்? கானான் சபிக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், காம் தான் நோவாக்கு விரோதமாக பாவம் செய்தான். அவனுடைய நிர்வாணத்தை பார்த்தது மாத்திரமல்ல, அதை வெளிப்படுத்தினான். தன் சகோதரரையும் கூப்பிட்டு காண்பித்தான். பரியாசத்தின் ஆவி அவனுக்குள்ள இருந்தது. ஆனால் காமை சபித்திருந்தால் காமுடைய 3-4 குமாரர்களும் சபிக்கப்பட்டு போனால் என்ன நடக்கும்? நோவாவின் சேம், காம், யாப்பேத் இவர்கள் மூலமாகத்தான் சந்ததி பெருக வேண்டும். அதனாலே தான் அவன் என்ன செய்தான், அந்த கோத்திரத்தில் காமுக்கு பதிலாக காமுடைய கானான் என்பவனை மாத்திரம் சபித்தான். காமை சபிக்கவில்லை. காமின் புத்திரனாகிய அந்த கானானை மாத்திரம் சபித்தான். அதுபோல இந்த சாபம் நீங்கி போனது. அடுத்து இங்கே லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6வது குமாரனை பெற்ற பிறகு ஒரு குமாரத்தை பெற்றால் அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டார்கள் என்று ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணையும் கூட இவர்கள் கண்டித்து வளர்க்கவில்லை. புதிய ஒரு இடத்துல, சீகேம் என்ற இடத்துல போய் அவர்கள் கூடாரம் போட்டு வாழ்கிறார்கள். அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் இவர்கள் பார்க்கவில்லை, இவளை கண்டிக்கவில்லை. 12 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு குமாரத்தி தீனாள் என்பவளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் குமாரத்திகள் இருந்திருப்பார்கள். ஏனென்றால் வேதத்தில் பெண்களை பற்றி குறிப்பிடுவது என்றால் அவர்களை பற்றிய ஒரு தொடர் செய்தி இருந்தால்தான் அவர்களை பற்றி குறிப்பிடுவார்கள்.
தீனாளை பற்றி சொல்ல வேண்டிய வேலை இருந்ததுனால தான் அவளை மட்டும் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் பிறகு யாக்கோபு மரித்த பொழுது அவன் குமாரரும் குமாரத்திகளும் என்று வேதத்தில் பார்க்கிறோம், அழுதார்கள் என்று அவனுடைய மரணத்தில். அதனால வேற குமாரத்திகளும் இருந்திருக்கலாம். இப்படி இந்த பெண்ணை 4 மனைவிகள் யாக்கோபுக்கு உண்டு. 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள். இவர்கள் யாராவது அழைத்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இவள் என்ன செய்தா, தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாலாம். வீட்டிலே இருந்து காரியங்களை ஆற்றாதபடிக்கு ஊரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று இவள் போனாள். இன்றைக்கு நிறைய பெண்கள் வீட்டை விட்டு சாதாரணமாக வெளியே போய் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். இது இந்த தீனாளிடத்தில் கிரி செய்ததான ஆவியாக இருக்கிறது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, இவள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அப்பொழுது அந்த தேசத்து பிரபுவாகிய சீகேம் என்பவன் அவளை கொண்டு போய் சயனித்து தீட்டுப்படுத்தினான். தீட்டுப்படுத்தினது என்று சொல்லும் பொழுது, அவள் மேலே பற்றுதலாக இருந்து இன்பமாய் நேசித்து மனதுக்கு இன்பமாக பேசினானாம். அப்படியானால் இதிலிருந்து என்ன தெரிகிறது, அவளை அவன் பலவந்தமாக ஒன்று செய்து விடவில்லை. ஏனென்றால் இவளுக்கும் ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். அப்படித்தான் இந்த வசனம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, அவன் இவளை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தகப்பனிடத்தில் சொல்லி அவனும் போய் யாக்கோபிடத்தில் கேட்கிறான், என் மகன் உம்முடைய மகளின் மேலே விருப்பமாயிருக்கிறான், அவனுக்கு உம்முடைய மகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த யாக்கோபு இதை கேள்விப்பட்ட போது அவனுடைய பிள்ளைகள் வருகிற வரைக்கும் அமைதியாக இருந்து விட்டான். அவன் எப்பொழுதுமே அதிகமாக பேசாமலே இருந்து விடுகிறான். எந்த ஒரு தவறு வரும்போதும் இவளையும் அவன் கண்டிக்கவில்லை. அப்படி இருக்கிற நிலையில சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபிடத்தில் வந்து இப்படி பேசுகிறான். இதை வெளியிலே இருந்து வந்த யாக்கோபின் குமாரர் பார்த்து மிகவும் கொதித்து கோபம் கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய சகோதரியை அவமானப்படுத்தினதற்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி நயவஞ்சகமாக என்ன சொன்னார்கள், நீங்களும் உங்களுடைய ஆண் மக்கள் யாவரும் எங்களைப் போல விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் நாங்கள் உங்களோடு சம்பந்தம் கலந்து எங்கள் சகோதரியை கொடுப்போம் என்று சொன்னார்கள். அப்படி அவர்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்ட பொழுது 3வது நாளிலே அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட பொழுது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமாகிய சிமியோன் லேவி என்ற இந்த 2 பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேலே பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். எல்லாரையும் பட்டய கற்கினாலே கொன்று ஆடுகள், மாடுகள், கழுதைகள் எல்லாவற்றையும் சிறைபிடித்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்படி ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டது இந்த ஒரு பெண்ணி நிமித்தம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றார். இது எப்படி இருக்கிறது பாருங்க. தன்னுடைய மகளுக்காக அவன் கவலைப்படவில்லை, அவருடைய வாழ்க்கை வீணாய் போனது என்று கவலைப்படவில்லை. அவனுடைய வாசனை, அவனுடைய பேர் கெட்டு போயிட்டான். இது ஒரு ஆவி. வாசனை கெட்டு போகாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்வது இந்த கானானியருடைய தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகிற வழியிலே 31 ராஜாக்கள் இருந்தார்கள் அல்லவா? அப்படி அந்த 31 ராஜாக்களும் ஒரு சுபாவங்களுக்கு அவர்கள் நிழலாட்டமாக இருக்கிறார்கள். அப்படி இந்த வாசனையை கெடுக்கிற ஒரு ஆவி உண்டு. அதுதான் இவனிடத்தில் கிரியை செய்தது. அதனால் என்ன செய்தான், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம்
5, 6, 7 ஆகிய வசனங்களில் ரூபனை சபித்ததுக்கு அடுத்தபடியாக இந்த சிமியோனையும் லேவியையும் அவன் சொல்லுகிறான், அவர்கள் பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், ஆத்மாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராது. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்று இவன் சொன்னான். இது ஒரு சாபம். இந்த சிமியோன், லேவி இந்த இரண்டும் கொடுமையின் கருவிகள் என்று சொல்கிறான். ஆனால் அந்த கொடுமைக்கு காரணம் என்ன? இவன் அந்த பிள்ளையை சரியாக வளர்க்கவில்லை. தனியாக துணை இல்லாமல் அனுப்பினது ஒரு தவறு தானே. அதை அவன் உணரவே இல்லை. என் ஆத்மாவே அவர்களுக்கு உடன்படாது, மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராது, இந்த அகங்காரத்தினாலே கோபத்தினாலே கொன்று போட்டார்கள், அதனாலே அவர்கள் மூர்க்கமும் அவர்கள் கோபமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே இருந்து அவர்களை பிரிய பண்ணுவேன், சிதற பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டான். அப்போ இந்த லேவி கோத்திரத்தார், இந்த லேவி புத்திரர் எப்பொழுதுமே பாவத்துக்கு விரோதமாக நியாய தீர்ப்பு செய்வதிலே முதலிடம் வகித்தவர்கள். இந்த லேவி இப்பொழுது இங்கு செய்தான் அல்லவா, அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கன்றுக்குட்டியை வணங்கும் பொழுது மோசே கேட்டான். அப்பொழுது லேவியின் புத்திரர் தான் முன்னாலே வந்தார்கள். 3000 பேரை வெட்டி போட்டவர்கள் இவர்கள் தான். அதுபோல லேவியின் புத்திரர் சீத்திமிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கியிருக்கும் பொழுது அங்கே ஒரு மீதியானிய பெண் ஒரு இஸ்ரவேலனோடு கூட வேசித்தனம் பண்ணுவதற்காக வந்த பொழுது ஈட்டியை எடுத்து அவர்கள் இருவரையும் குத்தி போட்டான். அதனாலே கர்த்தருடைய வாதை நின்று போனது. அப்படியும் 24,000 பேர் செத்து போனார்கள் என்று ஆதியாகமம், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்படி இந்த நிலையை பார்க்கும் பொழுது லேவி புத்திரர் வைராக்கியமான ஆட்களாக இருந்ததுனால கர்த்தருக்கு ஊழியக்காரராக அந்த லேவி கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் இவர்களை எல்லாம் பிரிய பண்ணினால், சிமியோனை பிரிய பண்ணினால் என்ன நடக்கும்? அதனால தான் பிற்காலத்திலே மோசே இந்த 2 பேரையும் கூட ஆசீர்வதித்தான். இவருடைய சாபமும் நீங்கி போனது. இப்படி இந்த 2 பேரால இத்தனை பெரிய ஆபத்து அந்த ஊர் ஜனங்களுக்கு வந்தது. இதற்கு காரணம் தீனாளி நிமித்தமாக உண்டானது. அதே போல இந்த மூத்தவனாகிய அவன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போகும்படியாக ரூபனும் சபிக்கப்பட்டான். இந்த சாபங்களெல்லாம் நீக்கப்பட்டது, அது வேறு. ஆனாலும் இதற்கு காரணம் பெற்றோர் தான். இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக தாவீதின் பிள்ளைகளாலே அவனுக்கு ஏற்பட்டதான ஒரு சிறையிருப்பு என்று பார்க்கும் பொழுது இங்கே அகினோவாம் இடத்துல பிறந்தவன் அம்னோன் தாவீதுக்கு. இந்த அம்னோன் என்ன செய்தான், தாவீதின் குமாரனாகி அப்சலோமுக்கு தாமார் என்ற பெயருள்ள ஒரு சௌந்தரியமான ஒரு சகோதரி இருந்தான். அவள் மேலே தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், அம்னோன், அப்சலோம், தாமார் எல்லாமே ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள். ஆனால் தாய் வேறு வேறு. அந்த காலங்களிலே வேறு வேறு தாய்க்கு பிறந்த ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் விவாகம் செய்தார்கள். ஆபிரகாமும் கூட அப்படித்தான் சொன்னான், என் தகப்பனுக்கு பிறந்தவள், ஆனால் என் தாயோடு கூட என் தாய்க்கு பிறந்தவள் அல்ல என்று சொல்லி சொன்னான். இது அப்படி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முறை அப்பொழுது இருந்திருந்தது. இன்றைக்கும் கூட சில
குடும்பங்களிலே அந்த வழக்கம் இருக்கிறது. அப்படி அவன் மோகம் கொண்ட பொழுது இதற்கு காரணம் என்னவென்று யோனதாப் என்ற சிநேகிதன் கேட்கும் பொழுது, நான் அவள் மேலே மோகமாக இருக்கிறேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அதற்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான், நீ வியாதிக்காரனை போல படுத்துக்கொள், அப்பொழுது அவள் வந்து உனக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேள் என்று சொன்னான். அப்படியே தாவீது இடத்திலே இவன் கேட்கிறான், உனக்கு என்ன உடல்நிலை சரியில்லையா என்று கேட்கும் பொழுது, ஆமாம் எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால என் சகோதரியாகிய தாமார் வந்து அவருடைய கையினாலே நான் சாப்பிடும்படி அவளை அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறான். அவன் அப்படியே தாமாருக்கு ஆள் அனுப்பி அம்னோன் வீட்டுக்கு போய் சமையல் பண்ணி கொடு என்று சொல்ல சொன்னார். இது தாவீது, அவனுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள், அநேக மனைவிகள் இருந்தார்கள், அவன் ஒரு ராஜா. இப்படி இருக்கும் பொழுது அவன் முன்பின் யோசிக்காமல், இதை பற்றி எந்த கவலையும் இல்லை, அவன் நினைத்திருக்கலாம் அவருடைய சகோதரி தானே என்று. ஆனால் இவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவன் உணரவில்லை. அதனாலே அப்படி வந்தாள். வந்த பொழுது அவள் அதை சமைத்து அவனிடத்தில் கொண்டு வரும்பொழுது அவளை மானபங்கப்படுத்தினான். அது மட்டுமல்ல, அவளை துரத்தியும் விட்டான். அப்பொழுது அவளை துரத்தி வெளியே தள்ளி கதவை அடைத்து விட்டான். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்சலோம் தெரிந்தது. தன் சகோதரியை தன் சகோதரனாகி அம்னோன் இப்படி செய்து விட்டானே என்று சொல்லி, நீ அமைதலாக இரு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டான். அப்பொழுது தாமார் தன் சகோதரனாகி அப்சலோமின் வீட்டிலே தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தார். தாவீது ராஜா இந்த செய்திகள்லாம் கேள்விப்பட்டான். வெகு கோபமாய் இருந்தானான். இதுதான் அவன் செய்தது. அம்னோனை கூப்பிட்டு கண்டித்திருக்கலாம், அல்லது அவர்கள் உறவு முறையின்படி திருமணம் செய்து கூட விட்டிருக்கலாம். ஏனென்றால் தாமாரே சொல்லுகிறார், நீ ராஜாவோடு பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார். இவன் அதையெல்லாம் செய்யவில்லை. அவளை விருப்பத்துக்கு மாறாக அவளை கற்பழித்து விட்டு அதற்கு பிறகு அவளை மிகவும் வெறுத்து துரத்தி விடுகிறான். இதை கேட்டு அவனை கண்டித்திருந்தா ஒருவேளை நன்றாக இருந்திருக்கும். அல்லது அவனுக்கு ஏதாவது புத்தி சொல்லி அறிவுரை சொல்லி அவளையே அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தாலும் அவள் வாழ்க்கை சீராக இருந்திருக்கும். ஏனென்றால் பிற்காலத்தில் இந்த காரியத்தை நிமித்தமாக ஒரு பெரிய சிறையிருப்பு தாவீதுக்கு வந்தது. ஒரு பெரிய சிறையிருப்பு, பெரிய அவமானம், பெரிய நிந்தை ஏற்பட்டதற்கு அடிப்படை காரணமே இந்த தாமாரை அம்னோன் கற்பழித்தது தான். தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தில் அப்சலோம் அவனை பகைத்தான். 2 வருடம் அவன் மனதிலே வைத்திருந்தான், ஒன்றும் செய்யவில்லை. அம்னோன் அமைதியாக ஒரு பக்கத்தில் இருந்தான், இங்கே அப்சலோம் ஒரு பக்கத்தில் தனியாக இருந்தான். ஒன்றும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து எதுவும் பேசிக்கொள்ளவே இல்லை இதை பற்றி. அப்பொழுது அப்சலோம் தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற வேலையில் அவன் எல்லாரையும் அழைத்தான். தன்னுடைய சகோதரர்கள்லாம் அழைக்கும் பொழுது அப்சலோம் ராஜாவிடத்தில் வந்து அம்னோனையும் எல்லா ராஜாக்களையும் அனுப்பும், எல்லா ராஜகுமாரர்களையும் அனுப்பும் என்று கேட்டான். அப்பொழுது தன்னுடைய வேலைக்காரரிடத்தில் சொன்னா, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்து இருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்துருங்க, அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்க, தைரியமாயிருங்கள், நான் தானே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னான். அப்படியே அப்சலோம் கற்பித்தபடியே செய்தார்கள். இதை கேள்விப்பட்ட தாவீது எழுந்து தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தரையில விழுந்து கிடந்தான். அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நின்றார்கள். அப்பொழுது யோனதாப் வந்து சொல்கிறான், எல்லா வாலிபரையும் அவர்கள் கொன்றப்பட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம்,
அம்னோன் மாத்திரம் தான் செத்து போனா, தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமுடைய நெஞ்சிலே இருந்தது என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அப்சலோம் தன்னுடைய தாயின் தகப்பனுடைய ஊராகிய கேசூரின் ராஜாவாகிய அவன் ஊருக்கு ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனாகிய அம்னோனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடினாலே அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடையும் பொழுது அப்சலோமை பின்தொடர்ந்து அவனை கொல்ல வேண்டும் அல்லது அவனை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எல்லாம் விட்டு விட்டான். இதெல்லாம் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 39 வரை இருக்கிற வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த 3 வருடம் கழிந்த பிறகு யோவாப் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த அப்சலோமை பற்றிய செய்தியை அவன் நேரடியாக சொல்லாமல் ஒரு பெண்ணை அனுப்பி அவள் காரியமாக அவள் நியாயம் வேண்டும் என்று விசாரிக்கிறது போல இந்த அப்சலோம் துரத்தப்பட்ட செய்தியிலே அதிலே ராஜாவாகிய தாவீதுக்கு அது நீதி இல்லை, அது அநீதி என்று உணர்த்தும்படியாக இவன் சொல்லிக் கொடுக்கிறான். அப்படி சொல்லிக் கொடுத்த பிறகு அப்பொழுதுதான் ராஜா யோவாபை பார்த்து இந்த காரியத்தை நான் செய்கிறேன், நீ போய் அப்சலோமை அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறான். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் அப்சலோமை அழைத்து கொண்டு வா என்று சொன்னான் அல்லவா, இதுதான் இவனுடைய சிறையிருப்புக்கு அடிப்படையாக போய்விட்டது. ஒருவன் செத்து போனா இன்னொருவன் அவன் சரியில்லை. ஒரு ராஜாவாக இருக்கிறவன் அவன் சாதாரணமான ஆள் இல்லை, எப்போதும் தேவனோடு கூட இருக்கிறவன். அது மட்டுமில்லை, எல்லா காரியத்தையும் தேவனை கேட்டு செய்கிறவன். அடிக்கடி சிறையிருப்புக்கு காட்டுக்கு மேட்டுக்கு சவுல் இருக்கும் பொழுது காட்டிலும் மேட்டில் சுற்றி அலைந்தான். பலவிதமான உபத்திரவங்கள் வந்தது, பலவிதமான அனுபவங்கள் அவனுக்கு இருந்திருக்கும். இவன் சரியில்லை என்று அவனுக்கு நினைக்க தோன்றவில்லை. காரணம், அப்சலோமின் மீது அவனுக்கு தனிப்பட்ட பாசம் இருந்தது. அப்சலோம் மிகுந்த சௌந்தரியம் உள்ளவனாக, அழகுள்ளவனாக இருந்தான். அது மட்டுமல்ல, அவன் மீது மிகுந்த பாசம் உடையவனாக அவன் இருந்தான். ஒருவேளை இவன் அப்சலோம் உயிரோடு இருந்திருந்தால் சாலமோனுக்கு பதில் இவன் ராஜாவாக இருந்திருக்கலாம். அப்படி அவன் மேலே பாசம் வைத்திருந்தான். ஆனால் இவன் அழைத்து வரப்பட்டான். அப்படி அழைத்து கொண்டு வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், என் முகத்தை அவன் பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்று சொன்னான். அப்படியே 2 பேரும் ஒருவர் முகத்தை பார்க்காமல் அவர்கள் ஒரே வீட்டிலே, அதாவது அரண்மனையிலே இருந்தார்கள். அப்பொழுது அப்சலோமுக்கு என்ன ஒரு நினைவு வந்தது, நான் கேசூரில் இருந்து எதற்காக வந்தேன், நான் அங்கேயே இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே, நான் ராஜாவினுடைய முகத்தை பார்க்காமல் இங்கே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம், அவர் என் மீது குற்றம் இருந்தால் என்னை கொன்று போடட்டும் என்று சொன்னான். இதுதான் அப்சலோமுக்கு கிடைத்ததான ஒரு வெற்றி என்று சொல்லலாம். நீ செய்த தவறு சரியில்லை, நீ செய்தது தவறு, நீ என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, நீ இருந்தால் இரு, போனால் போ என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனை அழைத்து அவனோடு கூட பேசி அவனோடு சமாதானம் ஆகினான். அப்பொழுது அதற்கு பிறகுதான் என்ன நடந்தது, 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில் அப்சலோம் தன்னுடைய காரியங்களை செய்ய தொடங்கினான். ரதங்கள், குதிரைகள் இதை சம்பாதித்தான். தனக்கு முன் ஓட 50 சேவகரை சம்பாதித்தானான். காலையில் எழுந்து பட்டணத்து வாசலிலே நின்று கொண்டு போகிற வருகிறவர்களை எல்லாம் பார்த்து, ராஜாவிடத்திலே நியாயத்திற்காக போகும்போது, நீ எந்த ஊர், உனக்கு என்ன செய்தி என்றெல்லாம் கேட்டு
உன்னுடைய காரியம் நியாயம்தான், ஆனால் ராஜாவிடத்தில் உன் காரியத்தை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. என்னை தேசத்துக்கு அதிபதியாக வைத்தால் நலமாக இருக்கும் என்று அவருடைய இருதயத்தை எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறது இவனுடைய வேலையாக இருக்கிறது. இது ஒரு வஞ்சகமான ஆவி. யாராவது ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வானான். இப்படி எல்லா மனிதருடைய இருதயத்தை அவன் கவர்ந்து கொண்டான். சில வருடங்கள் சென்ற பிறகு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின பொருத்தனையை எப்ரோனிலே செலுத்தும்படி நாங்கள் போக வேண்டும் என்று சொன்னான். அவன் போய் வா என்று சொன்னான். இப்பொழுது என்ன செய்தான், இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி எக்கால துணி கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானன் என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தான். அப்படியே அங்கங்கே எக்காலம் ஊதி அப்சலோம் ராஜாவாகி விட்டான். என்றால் எக்காலம் ஊதினால் பல காரியங்களுக்கு எக்காலம் ஊதப்படும். ராஜாவாகும் பொழுது, அபிஷேகம் பண்ணப்படும் போது, யுத்தத்தின் பொழுது, இப்படி பல காரியங்கள் உண்டு. உடனே அதை அறிவிக்க ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்று சொல்லிவிட்டான். அப்பொழுது தாவீது மிகுந்த பயமடைந்து எல்லா ஊழியக்காரரை நோக்கி எழுந்து ஓடி போவோம், அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை, அவன் வந்து நம்மை பிடித்து பொல்லாப்பு வர பண்ணி இந்த நகரத்தை பட்டயக்கருக்கினாலே சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்று சொன்னான். இதிலே தாவீதனுடைய ஒரு நல்ல இருதயம் காணப்படுகிறது. அவன் அங்கே இருந்தால் நகரத்திலே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தொல்லை, எல்லாரையும் பட்டயக்கருக்கினாலே சங்காரம் பண்ணி விடுவானே, நாம் ஓடி போனால் ஒருவேளை இந்த நகரத்தில் இருக்கிற மக்கள் தப்பிப்பார்கள் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஏனென்றால் தாவீது தன்னுடைய ஜனத்தை மிகவும் நேசித்தான். தன் ஜனங்களுக்காக அவன் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தான். இஸ்ரவேல் வம்சத்தில் ஒரு மிகச்சிறந்த ராஜா என்று சொன்னால் அவன் தாவீது தான். அதற்காகத்தான் வேதம் சொல்கிறது, விழுந்து போன தாவீதனுடைய கூடாரத்தை சீர்பிடித்து அதை சரியாக்க தேவன் வருகிறார். அந்த தாவீதின் வம்சத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த வம்சத்தில் பிறந்த தாவீதின் வம்சத்தில் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிலைநிறுத்தி சீர்படுத்தி அவர் நீதியோடும் நியாயத்தோடும் அரசாளுவார். இது 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு செய்தி. இப்படி இருக்கும் பொழுது ராஜா அவனுடைய வீட்டார் எல்லாரையும் கால்நடையாக புறப்படும் பொழுது வீட்டை காக்க மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை அங்கேயே விட்டு போய்விட்டார்கள். என்றால் இவர்களே எங்கோ ஓடுகிறார்கள். அதனால் இந்த பெண்களை எல்லாம் அங்கேயே விட்டு போய்விட்டார்கள். தாவீது செருப்பு போட கூட நேரம் இல்லாமல் வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேலே ஏறி போனான். எல்லாரும் அவனுடைய முகத்தை மூடி அழுது கொண்டு போனார்கள். அப்பொழுது சவுல் வீட்டு வம்சத்தானாகிய சீமேயி என்ற பெயரில் ஒரு மனுஷன் அங்கே இருந்து வந்து தூஷித்து கொண்டே வந்தான். கற்களை எரிந்தான். பேலியாரின் மனுஷனே தொலைந்து போ என்று தூஷித்தான். சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உண்மையில் கர்த்தர் சவுலின் வீட்டார் ரத்தப்படி திரும்ப பண்ணினார் என்று சொன்னார். இவனுடைய எண்ணம் என்ன, இவன் சவுலின் வம்சத்தைச் சேர்ந்தவன், அதனாலே தன்னுடைய வம்சத்தைச் சேர்ந்த ராஜாவாகிய சவுலுக்கு பதிலாக இவன் வந்து ராஜாவானானே என்று அவனுடைய ஒரு மனதிலே ஒரு தப்பான எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. உண்மை அதுவல்ல. சவுலை ராஜாவாக இல்லாதபடிக்கு தேவன் தள்ளி போட்டார். அதற்கு பிறகுதான் இவன் ராஜாவாக மாறினான். அப்படி சில நேரங்களிலே நம்மை எதிர்க்கிறவர்கள் என்ன காரியம் என்றே புரியாமல் நமக்கு விரோதமாக வருவார்கள். இப்படித்தான் இவன் நிந்தித்தான். கர்த்தர் ராஜபாரத்தை அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றெல்லாம் சொன்னான். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சிரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவை நோக்கி, இவன் தலையை வாங்கி போடவா என்று கேட்கிறான். அதற்கு அவன் சொல்லுகிறான், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், அவன் தூஷிக்கட்டும். இப்படி செய்கிறாய், ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்.
கர்த்தர் ஒருவேளை இதன் நிமித்தமாக என் சிறுமையை பார்த்து அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொன்னான். இது தாவீதினுடைய உள்ளத்தை காட்டுகிறது. அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினான். ஒருவேளை இதன் நிமித்தமாக கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி, இது தேவன் கொடுத்த தண்டனை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார். எப்படி எல்லாரும் நடந்து போனார்கள். அடுத்ததாக இப்படி இருக்கிற வேளையில அகிதோப்பேல் என்கின்றதான ஒரு ஆலோசனைக்காரன் தாவீதுக்கு இருந்தான். தாவீது துரத்தப்பட்ட பிறகு அப்சலோம் இடத்திலே அவன் போய் சேர்ந்தான். அப்பொழுது அகிதோப்பேல் இடத்திலே கேட்கிறான் அப்சலோம், இப்பொழுது இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நான் வலிமை உள்ளவனாக காண்பிக்க அல்லது எல்லாரும் என்னை பின்பற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் 2 பிரிவு ஜனங்கள் இருக்கிறார்கள். தாவீதை நேசிக்கிறவர்களும் உண்டு, இவனுக்கு அப்சலோமுக்கு ஆதரவானவர்களும் உண்டு. அதற்கு அவன் சொல்லுகிறான், ஒரு காரியத்தை செய், உன்னுடைய தகப்பன் பின் வைத்து போன அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்று 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். ஏனென்றால் இவன் இவ்வளவு தைரியமாக செய்கிறான், இனி தாவீது வரப்போகிறது இல்லை, ஏனென்றால் இவன் வல்லமை மிகுந்தவனாக மாறிப்போனான் என்று எல்லாரும் இவனுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதற்காக இவன் இப்படி ஒரு ஆலோசனையை சொன்னான். ஆனால் இந்த காரியம் வாய்ப்பதற்கு தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு தான் இதற்கு காரணம். எப்படி என்றால், இந்த அகிதோப்பேல் சொன்னா, ஒரு கூடாரத்தை நீர் உப்பரிகையில போடு, அந்த உப்பரிகையிலே இந்த 10 மறுமனையாட்டிகளோடு நீ சயனிக்கிறதை எல்லாரும் பார்க்கட்டும் என்று சொன்னான். இந்த உப்பரிகை என்று சொல்லும்போது, இந்த உப்பரிகையிலே தான் தாவீதுக்கு பாவம் ஆரம்பித்தது. ஏனென்றால் ஒரு நாள் யுத்தத்துக்கு போகாமல் உப்பரிகையின் மேலே உலாத்தி கொண்டிருந்தான். எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருக்கிற நேரத்தில் யுத்தத்துக்கு இவன் போகாமல் இவன் ஓய்வாக வீட்டிலே உப்பரிகையின் மேலே உலாவி கொண்டிருக்கும் பொழுதுதான் அவன் உரியாவின் மனைவியை பார்த்தான். உரியாவின் மனைவியாகிய பெத்சேபாளை பார்த்து அவளை அரண்மனைக்கு வரவழைத்து அவளோடு சயனித்தான். இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. இந்த ஒரு காரியத்தை தவிர மற்ற எந்த தவறையும் தேவன் பெரிதாக எண்ணவில்லை. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உரியாவை கொன்று போட்டான். அந்த இரத்தப்பழி அவன் மேலும் அவன் குடும்பத்தின் மேலே இருந்தது மாத்திரமல்ல, கர்த்தர் சொன்னார், நீ மறைப்பிடத்தில் செய்தாய், ஆனால் உன் வீட்டு பெண்களை உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன், அவன் சூரியனுக்கு கீழே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் அவர்களோடு சயனிப்பான் என்று சொன்னார். இந்த காரியம் நடக்கும்படியாகத்தான் இந்த ஆலோசனை நடந்தது. இதற்கெல்லாம் காரணம் தாவீது தன் பிள்ளைகளை கண்டிக்காமல் வளர்த்ததுதான். அம்னோனை கண்டித்து அவனை சரி செய்திருக்கலாம், அல்லது இவனையாவது சரி செய்திருக்கலாம், அல்லது ஒரு கொலைபாதகனாக இருக்கிறான், அம்னோனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதற்கு இவனை தண்டித்தாவது இருக்கலாம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் கொலை செய்தால் அவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்படி இவனை கொன்று போட்டவர்களை அவன் தண்டித்தானா இல்லையா என்று தெரியவில்லை. அப்சலோமையாவது அவன் தண்டித்திருக்க வேண்டும், அதுவும் செய்யவில்லை. இப்படி அவனுக்கு ஏற்கனவே அவன் குடும்பத்துக்கு ரத்தப்பழி இருந்தது. அதை தொடர்ந்து இவனுக்கு இப்பொழுது வந்து கொண்டிருந்த நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி இருக்கிற வேளையில் சில காலங்கள் கழிந்த பிறகு அப்சலோமை தொடர்ந்து
தாவீதின் மக்கள் போகிறார்கள் அவனை தேடி. அப்பொழுது மகா சங்காரம் உண்டாயிற்று. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினாலே அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் தலைமயிரெல்லாம் மிகவும் அடர்த்தியாக இருக்கும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி அவனுடைய தலைமயிர் அப்படி இருக்கிறதுனால அந்த கர்வாலி மரத்தில் அவன் தொங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது யோவாப் என்ன செய்தான், தன் கையிலே 3 வல்லையங்கள் எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங்குகையிலே அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 10 மறுமனையாட்டிகள் தன்னுடைய தகப்பனுடைய மனைவிகளை இவன் தீட்டுப்படுத்தினான். 10 பேருடைய தீட்டுக்கு பதிலாக 10 பேர் சூழ்ந்து கொண்டு இவனை அடித்து கொன்று போட்டார்கள். இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. பாருங்க. அடுத்து அப்சலோமை அவர்கள் ஒரு பெரிய குழியிலே போட்டு ஒரு பெரிய கற்குவியலை குவித்தார்கள் என்று 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த அப்சலோம் உயிரோடு இருக்கும்பொழுது என்ன செய்தான், என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கில் தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தினான். அந்த தூணுக்கு தன் பேரை தெரித்திருந்தான். இன்றைக்கு வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று அது சொல்லப்படுகிறது. அவனுக்கு 3 குமாரர் 1 குமாரத்திகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இவர்கள் இல்லை, இருந்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. இவன் சொல்கிறான், எனக்கு பேர் நினைக்க பண்ணும்படியாக ஒரு குமாரன் இல்லை என்று சொல்கிறான். இப்படி இந்த செய்தியை கூஷி என்கிறவன் வந்து சொல்லுகிறான் தாவீதை பார்த்து, உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாருடைய கைக்கு உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்று சொல்லும் பொழுது உடனே ராஜாவுக்கு தெரிந்து விட்டது. கூஷியை பார்த்து, அப்சலோம் சுகமாக இருக்கிறானா என்று கேட்டான். அதற்கு, என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்கும் இப்படியே நடக்க கடவுது என்று சொன்னான். அப்பொழுது அவன் தெரிந்து கொண்டான். ராஜா மிகவும் கலங்கி மேல் வீட்டுக்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையிலே, என் மகனாகி அப்சலோமே, என் மகனே, என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனேயானால் நலமாயிருக்கும். அப்சலோமே என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இதுதான் தாவீதினுடைய பலவீனம். அவன் இவ்வளவு செய்திருக்கிறான், இவனை ஓட ஓட விரட்டினா. ஆனால் சமயம் வந்த பொழுது அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கிடைத்தது. தன்னுடைய மறுமனையாட்டிகளை எல்லாம் தீட்டுப்படுத்தி அதனாலே அவனுடைய பெயர் கெட்டு போனது. குடும்பமே இவனாலே சீர்குலைந்து போனது. ஆனாலும் நான் செத்துப்போனால் நன்றாக இருந்திருக்குமே, என் மகனே என்ற மகனே என்று புலம்புகிறான். இப்படித்தான் சிலர் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களுக்காக தன் உயிரையே கொடுத்து கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளை அன்பாய் நேசிக்கலாம், அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்யலாம். தவறு செய்யும் போது தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் என்ன தண்டித்தாலும் என்ன கண்டித்தாலும் நம்மை அற்பமாக எண்ணக்கூடிய பிள்ளைகள் நாம் சொல்லுகிறதை கேட்கவே மாட்டார்கள், நம்மை மதிக்கவே மாட்டார்கள், நம் முகத்தை பார்க்க மாட்டார்கள். அப்சலோமும் தாவீதும் எப்படி இருந்தார்களோ அப்படி நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு இருக்கிறார்கள். மகனோடு கூட பேசாத தந்தை, தந்தையின் முகத்தை பார்க்காத மகன், அதே போல தந்தையோடு கூட பேசாத மகள், மகளோடு பேசாத தந்தை, இப்படித்தான் இன்றைக்கு சமுதாயம் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் பெரிய ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், பெரிய விசுவாசிகள், பெரிய பெரிய நிலையில இருக்கிறவர்கள் தான். ஆனால் அவருடைய ஜீவியத்தை பார்த்தா
இப்படி இருக்கிறது. அது நாம் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் பிசாசினுடைய பிரிவினையின் ஆவிகள். பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும். இது நன்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து ஏலியின் பிள்ளைகளை பற்றி பார்க்கும் பொழுது, ஓப்னி, பினகாஸ் என்ற 2 பேர் இருந்தார்கள். பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12 முதல் இருக்கிற வசனங்களை நாம் படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் பலி செலுத்தும் பொழுது, இறைச்சி வேகும்போது ஆசாரியனாகிய இவர்களுடைய வேலைக்காரன் ஆயுதத்தை கையில் பிடித்து கொண்டு வந்து அதை குத்தி அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். இது ஒரு நல்ல முறைமை கிடையாது. ஏனென்றால் தேவனுக்கு செலுத்துகிற பலியிலே இவர்கள் வந்து பங்கு கேட்பார்கள். அது எப்படி செலுத்த வேண்டும் அல்லது அவனுக்கு ஒரு பங்கு உண்டு. ஆனால் அது இந்த முறைமை கிடையாது. அது தேவன் சொல்லியிருக்கிற முறைமையின்படி இவர்கள் செய்யாமல் இவர்கள் வந்து அப்படி குத்தி எடுத்து கொண்டு போவார்கள். ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே வேண்டும் என்றெல்லாம் கேட்பார்களாம். இப்படி பச்சை இறைச்சி வேண்டாம், கொழுப்பு தேவனுக்குரியதை அதை தகனித்து விடட்டும், இருத்திவிட்ட பிறகு உன்னுடைய விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு என்று பலவந்தமாக எடுத்துக்கொள்வார்கள். இந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரிதாக இருந்தது. கர்த்தருடைய காணிக்கையை ஜனங்கள் வெறுப்பாக எண்ணினார்களாம். ஏலி வயதாகி போனதினாலே மிகுந்த கிழவனாக இருந்தான். இவர்கள் செய்கிறதை எல்லாரும் கேட்டு இவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் கேட்டு இந்த தேவனுடைய பலியை இவர்கள் தீட்டுப்படுத்துகிறதை பார்த்து வேதனைப்பட்டான். அது மட்டுமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் அவன் கேள்விப்பட்டான். அவர்களை நோக்கி, என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் தீர்ப்பார்கள். கர்த்தருக்கு விரோதமாக செய்தால் அவனுக்காக யார் விண்ணப்பம் செய்ய முடியும். ஆகவே என்று சொன்னான். ஆனால் தகப்பன் சொல்லி அவர்கள் கேட்கவில்லை. கர்த்தர் அவர்களை சங்கரிக்க சித்தமாயிருந்தார் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இது ஒரு முறையா பாருங்க. இவனுக்கு வயது சென்றவனாக இவன் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை தள்ளிவிட்டு அங்கே வேறு லேவியர் இருந்திருப்பார்கள் அல்லவா, அந்த லேவியரிலே நல்ல ஒரு மனிதனை ஒரு ஆசாரியனாக பிரதிஷ்டை செய்து இவர்களை துரத்தி விட்டுருக்கலாம். அல்லது கர்த்தருக்காக வைராகியம் கொண்டு கூட போட்டிருக்கலாம். ஆனால் இவன் எப்படி சொல்லுகிறான் பாருங்க, இது நல்லதில்ல, இப்படி நீங்கள் செய்கிறது நல்லதில்லை, இது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தால் யார் உங்களுக்காக விண்ணப்பம் செய்ய முடியும் என்றெல்லாம் ஏதோ கேட்கிறான். அதாவது நான் கேட்டேன் என்பது போல. சிலர் அப்படித்தான், நான் கண்டித்தேன், இப்படியெல்லாம் கண்டித்தால் அவன் திருந்த மாட்டான். பிரம்பினால் அடித்தால் பிள்ளை சாகான் என்று வேதம் சொல்கிறது. தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். ஆனால் ஏதோ கேட்கிறது போல விட்டுவிட்டான். அப்படி இருக்கின்ற வேளையில தேவனுடைய மனுஷன் ஒருவன் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? என் வாசஸ்தலத்திலே நான் செலுத்துகிற பலியை, என் காணிக்கைகளை நீங்கள் உதைப்பானேன். இப்படி என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலே பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். எவ்வளவு அருமையாக கேட்கிறார். தேவனை காட்டிலும் தன் குமாரரை அவன் மதிக்கிறான், விரும்புகிறான், நேசிக்கிறான். அதனாலே தான் அவன் செய்கிறதுக்கெல்லாம் அமைதியாக இருக்கிறான். அதனாலே சாமுவேலின் மூலமாகவும் தேவன் கண்டித்தார். இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லியிருந்தோம். இனி அதை நான் செய்ய மாட்டேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன், அசட்டை பண்ணுகிறவர்களை
அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று சொன்னார். அடுத்து இந்த ஓப்னி பினகாஸ் என்ற இந்த 2 குமாரர் மேலும் ஒரே நாளிலே அவர்கள் இருவரும் சாவார்கள். இதுவே உனக்கு அடையாளமாக இருக்கும். என் விருப்பத்துக்கு சித்தத்துக்கு ஏற்றபடி ஒரு ஆசாரியனை நான் ஏற்படுத்துவேன் என்றெல்லாம் தேவன் சொன்னார். அப்பொழுது பெலிஸ்தருக்கு இஸ்ரவேலுக்கு யுத்தம், இருவருக்கும் யுத்தம் உண்டானது. தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். இதை ஒருவன் படையிலிருந்து ஓடி வந்து அவனுக்கு அறிவித்தான். ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இப்படி இந்த செய்தியை கேட்டவுடனே அவன் அப்படியே அவன் ஸ்தம்பித்து விழுந்தான். அதாவது அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவன் அப்படியே பிடரி முறிந்து விழுந்து செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பினகாசின் மனைவியாகி அவனுடைய மருமகள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து அவள் இதை கேள்விப்பட்டு இஸ்ரவேலின் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று என்று சொல்லி வேதனையோடு நிறைமாத கர்ப்பமாக இருக்கிறதுனால பிள்ளையை பெற்று அவள் இறந்தே போனாள். இப்படி அந்த குடும்பத்தில் ஏலியினுடைய 2 பிள்ளைகள், அந்த பினகாசினுடைய மனைவி எல்லாரும் செத்து போனார்கள். இப்படி ஒரு பெரிய நியாய தீர்ப்பு உண்டானது. இதற்கு அடிப்படை காரணம் இவன் கண்டித்து வளர்க்கவில்லை. அதைத்தான் தேவன் சொன்னார். பிள்ளைகளை கண்டித்து வளர்க்காத பாவம், அவர்களுக்கு தீங்கு நேரும் என்று அறிந்தும் அவர்களை அவன் கண்டிக்கவில்லை. அவன் எப்படி கண்டித்தான்? மிக லேசாக ஏதோ சொல்ல வேண்டும் என்று அவன் நினைத்து சொன்னான். அப்படி சொல்லக்கூடாது. கண்டிப்பு என்று சொன்னால் என்ன? அந்த வார்த்தை, அந்த துணியிலேயே கண்டிப்பு இருக்க வேண்டும், அல்லது தண்டனை கொடுக்க வேண்டும். இதை அவன் செய்ய தவறிவிட்டான். அடுத்து சாமுவேலின் பிள்ளைகளாலே அவனுக்கு ஏற்பட்ட சிறையிருப்பு என்ன என்றால், சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேலே நியாயாதிபதிகளாக வைத்தான் என்று 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல், அபியா என்ற 2 பேர். ஆனாலும் இவர்கள் சாமுவேலின் வழியில நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் சொல்வது எல்லாவற்றையும் கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு ஏன் அவர் அவ்வளவு வருத்தமாக சொன்னார் என்று சொன்னால், எல்லா ஜாதிகளுக்கும் ராஜா இருந்தார்கள். இஸ்ரவேலை மாத்திரம் தேவனே ஆண்டு கொண்டு வந்தார், நியாயாதிபதிகள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக. தன்னுடைய ஜனங்கள் ராஜாவுக்கு அடிமைப்பட்டு போகக்கூடாது என்று அவர் நினைத்தார். இந்த ராஜாக்கள் மூலமாக என்னவெல்லாம் கஷ்டங்கள் வரும் என்பதையும் இந்த வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் வேண்டும், எங்களுக்கு ராஜா தான் வேண்டும் என்று சொன்னால் நீ விட்டுவிடு என்று சொல்லிதான் அதற்கு பிறகு சவுலை ராஜாவாக மாற்றினார்கள். அது என்ன, கர்த்தரே சொன்னார், நீ உங்களை வேலையாட்களாக வைத்துக் கொள்வார்கள், சமையல் பண்ணுகிறவர்களாக வைத்துக் கொள்வார்கள், உங்களுடைய தோப்புகளிலே இருந்து 10 மடங்கு தசமபாகம் வாங்கிக் கொள்வார்கள், உங்கள் வேலைக்காரிகளை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள், ராஜாக்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள், உங்களை அடிமைகளாக வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லி கூட அவர்கள் கேட்கவில்லை. இதற்கு காரணம், சாமுவேல் கூட தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்கவில்லை. அதனால தான் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா ஏற்பட்டு அந்த ராஜாக்களின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்து அவர்கள் எங்கும் சிதறி போனார்கள். சாமுவேல் பிள்ளைகளை கண்டிக்காமல் விட்டு சாதாரண விஷயமாகத்தான் இருந்தது. ஆனால் இதனாலே ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த ராஜாக்களின் மூலமாக இஸ்ரவேலர் நியாயந்தீர்க்கப்பட்டார்கள். இதுதான் இந்த நியாய தீர்ப்புகள் எல்லாவற்றிலும் பெரியது. நமக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாதபடி கர்த்தர் நம்மை காக்கும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, இந்த செய்தி நம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன். இதில் காணப்பட்டவைகள் எங்களுடைய ஜீவிதத்தில் காணப்படாதபடிக்கு
எங்களுக்கு உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.